வாழ்க வளமுடன். எங்கள் ஊரில் காளியத்தா கோயிலில் குண்டம் இறங்குற விழாவும் தேர் திருவிழாவும் நடந்துச்சு. அந்த குண்டங்கிறது வந்து நேராக நீளத்துக்கு தீயரிச்சு அனல் எரிஞ்சிட்ருக்கும். அதில் வந்து எல்லாம் நடந்து போய் சாமியை பார்த்துட்டு அப்படியே போவாங்க. எனக்கு அவங்க ஸ்பீடாக நடந்து வர்றது பார்க்கும்போது கால் எனக்கும் எரியற மாதிரி ஒரு பயம், ஃபீலிங், அப்படி கஷ்டமாக இருந்தது. அவங்களுக்கு எப்படி இந்த நடந்து அசால்ட்டாக நடந்து வராங்க தோணுச்சு. அப்போதான் அவங்களோட கடவுள் மேலே வச்சிருக்கிற 100% நம்பிக்கை, அன்பு, காதல், லவ் சொல்லலாம். அதுதான் அவங்களால வந்து அந்த குண்டம் தீ எரியறதுல வெறுங்காலோட ஓடி வராங்க, நடந்து வராங்க. எப்படி அந்த நம்பிக்கை அவங்கள வந்து அவங்க காலை கூட காப்பாற்றும்னு சொல்றாங்க. அப்படி ஈஸியாக நடந்து வராங்க. ஏன்னா அவங்க டோட்டலாக அந்த காளியாத்தா அந்த தெய்வத்துக்கு மேலே சரண்டர் பண்ணுறாங்க. தன்னைத்தானே அவங்க வந்து அர்ப்பணிக்கிறாங்க. அதில் வந்து அவங்க தன்னைத்தானே அந்த கடவுள் நம்பிக்கையோடு அவங்க நடக்கும்போது அவங்களுக்கு காலில் ஒன்றுமே பண்ணுறதில்ல. கடவுளுக்கும் காளியாத்தாளுக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த சாமி பேர் காளியாத்தாள், வாட் எவர் யூ நேம் இட், இட் இஸ் ஓகே. இந்த காளியாத்தாளுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற கேம்ப் துளி கூட கிடையாது. யார் ஒன், கடவுளோட ஒன்று சேர்த்து அந்த கடவுள் நம்பிக்கை அவங்களை அந்த கொண்ட வழியாக நடக்க வைக்குது. அவங்க நம்பிக்கைகள் அவங்களை காப்பாற்றும் என்று சொல்லிக்கொண்டு விடை பெறுவது உங்கள் பாரதி ஃப்ரம் இந்தியா.